வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஜூலை மாதம் 29ஆம் தேதி, ஆடி மாதம் 13ஆம் தேதி. இதே நிலையில் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், காவிரியில் கரைபுரளும் வெள்ளப்பெருக்கு, அடுத்த கட்டமாக காவிரி ஆற்றில் ஏற்பட போகும் மாற்றங்களும், தமிழகத்தில் அதன் தாக்கமும், வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி மேட்டூரில் உள்நுழைந்து வெளியேறும் காவிரி, அடுத்த கட்ட நிலை என்ன? தமிழகத்தில் மீண்டெழும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் வலுவடைய ஆகஸ்ட் 12 வரையிலான வானிலை மற்றும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைய நிலையில் நாம் ஏற்கனவே நமது வானிலை விளக்கங்கள் வாயிலாக கடந்த மார்ச் மாதம் துவங்கி நமது தென்மேற்கு பருவமழை குறித்தான நமது முன்னோட்ட வானிலை விளக்கத்தில் எதிர்பார்த்த பேரளவு வெள்ளம் காவிரியில் கரைபுரண்டிருக்கிறது. கட்டுப்படுத்த முடியாத காவிரியாக வெளிவரும் என நாம் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத விளக்கங்களில் அவ்வப்போது தெரிவித்து வந்தோம். அந்த நிலையினை தற்போதைய நிலையில் எட்டியிருக்கிறது. 1,70,000 கனஅடிக்கு மேல் KRS மற்றும் கபினி அணைகளில் இருந்து காவிரியில் கர்நாடகா நீரினை திறந்துவிட்டிருக்கிறது. 1,50,000 கனஅடிக்கு மேல் பிலிகுண்டு மற்றும் ஒகேனக்கல் பகுதிகளில் காவிரி கரைபுரண்டு வருகிறது. 1,53,000 கனஅடி அளவில் மேட்டூர் அணையில் காவிரியினுடைய வரத்தானது தற்போதைய நிலையில் நீடிக்கக்கூடிய நிலையில் மேட்டூர் அணையினுடைய நீர் மட்டமும் மணிக்கு மணி வேறுபடுகிறது. தற்போதைய நிலையில் 114 அடி கொள்ளளவினை எட்டி அதனையும் கடந்திருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் டெல்டா நோக்கி 8,000 முதல் 12,000 கனஅடி வரை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் கடந்த 36 மணி நேரங்களுக்கு முன்பாக 72 மணி நேரங்களில் மேட்டூர் அணை நிரம்ப வாய்ப்பிருப்பதாக அறிவித்திருப்போம். தற்போதைய நிலையில் அடுத்த 24 மணி நேரங்களில் மேட்டூர் அணை அதன் கொள்ளளவை முழுமையாக எட்டிவிடும். வருகின்ற 1,00,000 முதல் 1,50,000 கனஅடி நீரும் மேட்டூர் அணையிலிருந்து எந்நேரமும் வெளியேற்றப்படக்கூடிய நிலை தற்போதைய நிலையில் காணப்படுகிறது. இதுவே காவிரியின் போக்காகவும் அடுத்த கட்ட நிலையாகவும் நாம் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் அடுத்த 24 மணி நேரம், அதாவது நாளை பிற்பகலுக்குள் இத்தகைய நிலையினை மேட்டூர் அணை எட்டும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இது அந்த நிலையினை உறுதி செய்யக்கூடும். இந்த நிலையில் வானிலையில் தற்போது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வானிலை அமைப்பிலும் மாற்றங்கள் காணப்படுகின்றன. வெப்பச்சலன இடிமழைக்கு சாதகமான வானிலை அமைப்பு ஏற்பட துவங்கியிருக்கிறது. கடந்த நாட்களாக, கடந்த கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சார்ந்து கீழடுக்கில் சுழற்சி நிலவ, மத்திய இந்திய பகுதிகள் சார்ந்து மேலடுக்கில் வலுவான மேலடுக்கு சுழற்சி ஏற்பட, வடக்கு வங்கக்கடல் மற்றும் ஒரிசா மேற்கு வங்கம் சார்ந்த நிலப்பகுதி சார்ந்த
குறைவெடுத்த பகுதி சற்றே வலுகுறைந்து காணப்பட தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் முழுமையும் கேரளம் மற்றும் கர்நாடகம் மகாராஷ்டிரா பகுதிகளை சார்ந்து வலுவடைந்து காணப்பட்டது. அதாவது பேரளவு காற்று குவிதல், தென்மேற்கு மேற்கு காற்று குவிதல் அது அதிகபட்சமாக கேரள பகுதிகளிலும் அதற்கு அடுத்த நிலையில் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளிலும் அடுத்தடுத்த நிலைகளில் கர்நாடக மாநிலத்தினுடைய இதர கடலோரம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் சார்ந்தும் வலுவடைந்து கனமழை பொழிவை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலை அடுத்து வரக்கூடிய 10 முதல் 15 நாட்களுக்கு, குறைந்தபட்சமாக 15 நாட்களுக்கு தொடர்ச்சியாக நீடிக்கவே வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே காவிரியில் வெள்ளப்பெருக்கு என்பது அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடும். இது ஒரு புறம். தற்போதைய நிலையில் மாற்றங்கள் என்ன? குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சார்ந்து குறைவழுத்த மாறுபாடுகள் ஏற்பட்டு அவ்வப்போது சுழற்சியினை, கீழடுக்கு சுழற்சியினை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் நிலநடுக்கோட்டு, மாலத்தீவை ஒட்டிய நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து உயர் அழுத்தம் வலுவடைய அவ்வப்போது இந்த சுழற்சிக்கு காரணமாகிறது. இந்த நிலையில் வடக்கு வங்கக்கடல் மற்றும் ஒரிசா மேற்கு வங்கம் சார்ந்த நிலப்பகுதி சார்ந்த குறைவழுத்தம் வலுவடைந்து வருகிறது. மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து மேலடுக்கு சுழற்சியானது கீழடுக்குடன் இணைந்து காணப்படக்கூடிய தற்போதைய நிலையில் இந்த சுழற்சியானது அரபிக்கடல் நோக்கி அடுத்த 24 மணி நேரங்களில் நகர்ந்து வலுகுறைய, வலுவிழக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் மேற்கு தென்மேற்கு காற்று மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்கள் வழியாக வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வலுப்பெற்று வரும் குறைவழுத்தம் நோக்கி கீழடுக்கின் வழியாக உள்ளிழுக்கப்பட தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரங்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், தென் கடைகோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் என ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் தோன்ற துவங்க உள்ளன. இதே நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து கடந்த நாட்களில் ஆங்காங்கே ஏற்பட்டு வந்த சாரல், தூறல், மிதமான மழை வாய்ப்புகள் சற்றே வலுக்கூடி காணப்படக்கூடும். கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவினுடைய தாக்கம் சற்று கூடுதலாக கூடும். ஏற்கனவே நீடித்து வந்த சாரல், தூறல் மிதமான மழைப்பொழிவாக மாற்றமடையும். இது குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்து வலுவடையவும், வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே ஏற்படவும், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் கிழக்கு பகுதிகளில் வலுவுடன் காணப்படவும் அடுத்த 48 மணி நேரங்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோல புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்கள் சார்ந்து வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த தினங்களில் இன்று மிதமான வாய்ப்புகளாக தொடங்கி அடுத்து வரும் நாட்களில் வலுவடைய இருக்கிறது. அதேபோல இதர டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடைய இருக்கின்றன. அதேபோல தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில் இருந்து வலுவாக மேற்கு காற்று தமிழகத்தினுடைய வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் நோக்கி
வங்கக்கடல் வழி குறைவெடுத்த பகுதி நோக்கி உள்ளீர்க்கப்படக்கூடிய சூழலில் இன்று மாலை இரவு தொடங்கியோ அல்லது அடுத்த 24 மணி நேரங்களில் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையிலான மாலை இரவு நேர மழை வாய்ப்புகளாக வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மிதமான மழைப்பொழிவை ஆங்காங்கே ஏற்படுத்தவும், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவு சற்று வலுவுடன் காணப்படக்கூடிய சூழல் இன்றும் அடுத்தடுத்த தினங்களிலும் வலுவடைய இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இந்திய நிலையில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக பருவக்காற்றுடன் இணைந்த வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு இந்திய நிலையில் வாய்ப்பு இருக்கின்றன. நாளை மறுதினம் தொடங்கி மத்திய மாவட்டங்களில் பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர் மாவட்டங்கள் சார்ந்தும் வெப்பச்சலன மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் மேற்கு திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், நாமக்கல், சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நாளை முதல் சற்று கூடுதல் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கூடுதல் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல நாமக்கல் மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலையும் அடுத்தடுத்த தினங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வலுவடையக்கூடும். திருச்சிராப்பள்ளி, கரூர் மற்றும் திருப்பூர் மேற்கு பகுதிகளில் கிழக்கு பகுதிகளில் சற்று அடுத்த 24 மணி நேரங்களில் வாய்ப்பு குறைந்திருந்தாலும் நாளை மறுதினம் தொடங்கி மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்பட தொடங்கும். ஒரு கட்டத்தில் 1ஆம் தேதி அல்லது ஆகஸ்ட் 1 அல்லது 2ஆம் தேதி தொடங்கி வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் கோவை, ஈரோடு, நாமக்கல், திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு மிதமான மழைப்பொழிவாக இருந்தாலும் சற்று நீடித்த மழை வாய்ப்புகளாக இந்த மாவட்டங்களில் அமையக்கூடும். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே மிதமான மழைப்பொழிவு, சற்று கனமழை பொழிவு வால்பாறை பகுதிகளிலும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலை பொள்ளாச்சி மற்றும் இதர தெற்கு வடக்கு பகுதிகளிலையும் ஆங்காங்கே தூறல், சாரல் மற்றும் மிதமான மழைப்பொழிவாக நீடித்து வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களிலையும் நீடிக்கக்கூடும். அதே போல திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளிலையும் கடந்த சில நாட்களாக தூறல், சாரல் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த வாய்ப்புகள் நீடிக்கவும் சற்று வலுக்கூடவும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. இது நாம் எதிர்பார்ப்பது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை இந்த வானிலை சிறிய மாற்றங்களுடன் நீடிக்கக்கூடும். எனவே வெப்பச்சலன மழைப்பொழிவு என்பது அடுத்த 48 மணி நேரங்கள் தீவிரமடைய இருக்கிறது. தற்போதைய நிலையில் மிதமான துவக்கமாக இருக்கக்கூடும். மிதமான துவக்கமாக அது அதிகபட்சமாக தெற்கு உள் மாவட்டங்கள் புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களில் சற்று தீவிரத்துடனும், டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் தீவிரமடையவும், வட கடலோர மாவட்டங்களில் வலுவடையவும், வடக்கு உள் மாவட்டங்களிலேயும் இது வலுப்பெறவும் அடுத்த 24 முதல் 48 மணி நேரங்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த 48 மணி நேரங்களுக்கு பிந்தைய நிலையில், அதாவது 31, 1, 2, 3, 4 இந்த தேதிகளில் வடக்கு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சற்று கூடுதல் வாய்ப்புகள், வழக்கத்தை விட இயல்பை விட கூடுதல் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வலுவடையக்கூடும். இதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை நகர்வாக தற்போதைய நிலையில் வானிலை அமைப்பால் நாம் இந்த தகவலை நாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை இந்த வானிலை சிற்சில மாற்றங்களுடன் அவ்வப்போது மாற்றங்களுக்கு ஏற்ப தொடரக்கூடும். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.